Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த Dress எப்படி இருக்கு சொல்லுங்க. லைட்டா புடிச்சு நான் போட்டுருக்கேன் இந்த சைடுல புடிச்சு போட்டுருக்கேன். சரியான டிஃபரண்ட் இந்த அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்படி பெருத்துட்டு போவோம், சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்படி பெருத்துட்டு போவோம். எனக்கு வந்து இப்படி தான் வேற குறைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது பாத்தீங்கன்னா நல்ல சம சேஞ்ச் பின்னாடி முன்னாடி இப்படி. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை விட என்னென்னா முக்கியமான விஷயம் வந்து போன மாதம் காருண்யா வந்து என்னுடைய பழைய சட்டை ஒன்று, அந்த சட்டையை வந்து காருண்யா போட்டுட்டு வந்துச்சு. நான் வெறி ஆகிட்டேன், ஏன் எதுக்குடி என் சட்டையை போட்டேன்னு. பாப்பா போட்டது பிரச்சனை இல்லை எனக்கு, ஆனால் எனக்கு பத்தலைன்னு சொல்லி அவள் எடுத்து போட்டு வந்தா. இதெல்லாம் தான் நீங்கள் இனிமேல் போடவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிச்சு. எது போடவே மாட்டேனா, இரு போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான். அதுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கு ரீசெண்டாக காமிச்சிருப்பேன், என்னோடது வந்து பேண்ட் சைஸ் 36லேருந்து 32 வந்திருக்குன்னு. ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பிறந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டான். அவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் ஸ்மால் சைஸ் நிறைய. இது பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வேற எதனா எடுத்து கொடுப்பாரு, அந்த நேரத்துக்கு அதை நான் போட்டுக்குவேன். அந்த மாதிரி வெயிட் ஏறுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. நம்ம பாட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸையே இழுத்து பிடிச்செல்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம், ஒன்றுமே கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ரொம்ப ஏறினதுக்கு அப்புறம் தான் குறைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே வரும். இப்போ எனக்கு வந்து நான் எதுக்காக நான் இதை வெயிட் லாஸ் பண்ண ரிசல்ட்டு சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து அதை சொன்னது. பட் இப்போ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாகவே. இவர் சொல்கிறார் இன்னைக்கு காலையில் கூட, இதுக்கு மேலே இல்லைச்சுன்னா கேவலமாக இருப்ப நீ அப்படின்ட்டு. இல்லை இப்போ என்னன்னா என்னை பொறுத்தவரை வெயிட் லாஸ்னால் உடம்பு குறையணும் அவ்வளோதான். நம்ம வெயிட் லாஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நானுமே அதுதான் நினைப்பேன். சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் வந்து XXLலேருந்து மீடியமுக்கு வந்துட்டேன், நான் இதுக்கப்புறம் ஸ்மாலுக்கு போகணும், அதுலேயே இன்னொரு ஸ்மால் எல்லாம் இருக்குதா, அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. XXL மீடியம் வாங்க, லார்ஜில் இருக்கீங்களா நீங்கள் வந்து மீடியம் வாங்க, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு வாங்க. ஆமாம், அதை விட்டுட்டு நான் வந்து ரொம்ப ஒல்லி ஆகணும், நான் அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும்ன்றது வச்சுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆகி மூஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கி எலும்பு தோலுமாகி ரொம்ப நோயாளி மாதிரி, அது வந்து நல்லா இருக்காது. வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்களேன்னு கேட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எது நோய் வந்துருச்சான்னு கேட்குற நிலைமை கேட்பாங்க. உங்களுக்கு வந்து அது வந்துச்சா இது வந்துச்சா, எதுவுமே வரலடா சும்மா இருக்கடான்னு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த சைஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஃப்ளாட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அதான் உங்ககிட்ட சொன்னேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த பாப்பா எடுத்து போட்ட சட்டை சொன்னேன்ல, நீங்கள் தான் இனிமேல் போட மாட்டீங்கன்னு, அந்த சட்டையை வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மால் சைஸ். இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்கு, அதனால நாங்கள் கிளம்புறோம். எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க வராங்க அங்கே. ஆமா, பெரிய பெரிய ஆளுங்க வராங்க. நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட், எங்களுடைய ராஜீவ்காந்தி அண்ணா சொன்னதுனால நாங்கள் கிளம்பி போகிறோம். நாங்க வந்து வேடிக்கை பார்க்க போல பாட போறோம், பாடுறதுக்கு தான் போறோம். இருந்தாலும் பக்குன்னு இருக்கு. என்ன வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெலோடி சாங் பாடி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டால. பட் என்னன்னா அது அப்படியே வாயில பார்த்தீங்கன்னா பேச பேச வெப்பம் தணிஞ்சு அதான் வேர்வையை துடைச்சி விட்டு பேசுனேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் மெலோடி சாங் பாடி வீடியோ போடுங்க, கால் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க இன்ஸ்டால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா என்னோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வாய்ஸ், அப்புறம் ரொம்ப ஹை ரேஞ்ச் போல்டாக இருக்கும். 2 வரி பாடி காட்டு, 2 வரி பாடலாம், அது வேணாம் காணக்கருவில பாடு. இல்லை இப்போ அந்த மாதிரி பாட்டு தான் எனக்கு வருது, அதை நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறேன். அந்த பாட்டு நம்ம இன்ஸ்டாலே போஸ்ட் பண்ணலாம், யூடியூப்ல போட இப்போ யோசனையா இருக்கு காப்பிரைட் சொல்லுங்க. அதனால இன்ஸ்டால நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி சாங் தான் தைரியமாக நான் பாடுறேன். ரொம்ப மெலோடியாக நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பக்குன்னு இருக்கு எனக்கு உள்ள. இதே வந்து மச்சா மீச வீச்சருவா, அப்புறம் வந்து காணக்கருங்கோயில், அப்புறம் மன்னார்குடி கலகலக்கு, இந்த மாதிரி சாங்லாம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பயம் இருக்க மாட்டேங்குது. நான் பாட்டுக்க பாடிடுறேன். நான் எல்லா டைப் பாட்டும் எடுப்பேன், எல்லா பாட்டும் பாடுவா. ஆனா என்னன்னா கையில மைக்கு நிக்க மாட்டேங்குது. என்னன்னா அவர் தொண்டையை பொத்தி வளர்த்த புள்ளன்ற மாதிரி வச்சுக்கிறாரு. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச எல்லாமே நான் சாப்பிடுவேன். இன்னொன்று என்னோட வாய்ஸுக்கும் அந்த மாதிரி சாங் தான் செட் ஆகுது. உங்களுக்கே தெரியுதுல்ல, பல பேர் பல வருஷமா சொல்றீங்க வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி பேசு அப்படின்னு. நம்மளுக்கு அப்புறம் வந்து நேற்று ஒரு 2-3 சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நான் தான் மேக்ஸிமம் நேற்று ஃபோன் அட்டன் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வெயிட் லாஸ் காம்போ நீங்கள் கொடுக்குறீங்களேண்ணா, இதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னன்னா நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், என்னன்னா எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய கிடையாது, நம்மளுடைய எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்போல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது, ஒரு சிலர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தோணாது. ஓகேங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, காசை போட்டு இதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரத்தையும் ஒதுக்குறதுக்கு அது ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது வந்து நம்மளுடைய இதை எடுத்து ரிசல்ட் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க யாரும் ஒர்க் அவுட் பண்ணலை. ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் ஒருத்தரும் சொன்னது கிடையாது. இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு தைரியம் என்னன்னா, ஓகே நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல அப்படி தோணும். ஆனால் அப்படியே நான் விட்டு பார்த்தீங்கன்னா என்னால் இனிமேல் ஒர்க் அவுட்டே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பிஸி
அவ்வளோ வேலை பிஸியாக இருக்கும். ஒன்றும் ஆஃபீஸில் இருப்போம், இல்லைனா இங்கே இருப்போம், இல்லை எனக்கு வெளி வேலை இருக்கும், அப்படி ஓடிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ என்னடா என்னை ஊற்று பார்க்குற இல்லை ஏதோ இவர் ஊற்று பார்த்தாரு, நான் பயந்துட்டேன். அதனால் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. இன்னொன்று கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் அந்த நேரத்தில் வந்து ஓகே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருப்போம், இப்போ இதுக்கு போய் இதை போய் தூக்கிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளுக்கா தோணும் போல இருக்கு, போதும் இது அப்படின்ட்டு. அதான் மொத்தத்தில் என்னன்னா ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதில்லை, நம்மளோட வெயிட் லாஸ் காம்போ மட்டும் எடுத்தா போதும். உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் நீங்கள் என்ன வெயிட் லாஸ் ஆகணும். ஏன்னா வெயிட் லாஸ் காம்போ வாங்குறவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறேன், பிஸியாக இருக்கேன், வீட்டில் ஒர்க் அதிகம் இருக்குது, இப்படி தான். அதனால் ஒர்க் அவுட்லாம் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும். ஒரு சில சிஸ்டர் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, 6 மாதம் ஆச்சு வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி நான் இப்போ யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அப்போ 6 மாதம் நீங்கள் தொடவே இல்லையான்னு கேட்பேன் நான். 6 மாசம் அதுக்கு நேரம் இல்லை உங்களுக்கு, பிஸி அவ்வளோ பிஸி. வந்து சில பேர் என்னால் எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இன்னையிலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி சூப்பரான ரிசல்ட் கொடுத்தவங்களாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் ரிசல்ட். நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ எடுத்து 40 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. 130 கிலோக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க, எங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, நான் இது இப்படியே விட்டுட்டேன் ஏறிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காம்போ ட்ரை பண்ணுங்கள், அதுலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அப்படி சொல்லுவோம். அடுத்த காம்போ போகலான்னு. அது மாதிரி நல்ல வெயிட் லாஸ் இருக்கும், இன்ச் லாஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் ஸ்கேலில் பார்க்குறத விட நம்ம ட்ரெஸ் சைஸில் தான் பார்க்கணும் நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் ஸ்கேலில் போய் நின்றுட்டு பார்ப்பீங்கல்ல, வெயிட்டே குறையலை அப்படிங்க, பார்த்தா இன்ச் லாஸ் ஆகிருக்கும். இது மாதிரிலாம் ரிசல்ட் ஒவ்வொருத்தருக்கு மாறும். அதனால் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்மளோடது வந்து சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது. அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் சூப்பராக வெயிட் லாஸ் இன்ச் லாஸ் பண்ணலாம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணும்போது கேட்குறீங்க, நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு கோயில் போகும்போது தானே கீழே விழுந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கோயில் போகிறத பற்றி பேசவே இல்லையே, அன்னையிலேருந்து நீங்கள் கோயிலுக்கே போகிறது இல்லையா, கோயில் போயிட்டு வரும்போது விழுந்ததுனால நீங்கள் அந்த கோயில் போக முடிவு பண்ணிட்டீங்களா, அது இதுன்னு நிறைய கேள்விகள். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கூட இப்போ நேற்று தான் நம்ம பௌர்ணமி, நான் மகிக்கிட்ட நேற்று கூட சொன்னேன். நேற்றும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வேலையாயிடுச்சு. கொரியர் நேற்று நாங்கள் நிறைய போட்டோம், அது கூட இன்னொரு வேலை முக்கியமான வேலையாயிடுச்சு எங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி 3ஆம் தேதி நாங்கள் கீழே விழுந்தோமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகருக்கு ஏதோ ஸ்பெஷல் நாள் சொல்லிட்டு அன்றைக்கி நான் வீட்டில் இருந்து பூஜை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆயிடுச்சுன்ட்டு நான் ஒரு வாட்டி போகல கோயிலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நேற்று வந்து எங்களுக்கு வேறு ஒரு ஒர்க் இருந்ததுனால நேற்று போக முடியல. இந்த மாதிரி வேலை பிஸியில் தான் போகலையே தவிர கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றது எப்போவுமே என் மனசில் இருக்கும். இப்போ வர்ற பௌர்ணமி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோயில் போயிட்டு வந்துடும் ஒன்று. இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இதுதான். இப்போ நானே என்ன நினச்சிக்கிட்டேன், அன்றைக்கி நாங்கள் கீழே விழுந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை எங்களோடது சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கீழே விழுந்தது, வருஷம் ஆரம்பமே கீழே விழுந்தது, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே இன்னும் ஃபுல்லாக ஓயலை எங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார் பிரச்சனை, பல செலவு, அந்த ஒரு எலி பயபுலனால எங்களுக்கு அவ்வளோ தொல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா புல்லட்டு பிரச்சனை, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி பிரச்சனை, அடுத்தது வாஷிங் மிஷின் பிரச்சனை, அடுத்தது டிவி பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை பார்த்துக்கங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நான் கடவுளை சொல்ல முடியுமா? நான் ஒரே விஷயம் தான் மகிக்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம கீழே விழுந்தது ஏதோ பெருசாக வர வேண்டிய பிரச்சனையை வந்து கடவுள் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் மன உளைச்சல் அனுபவிச்சு தான் ஆகணும். அதை பெருசாக இல்லாமல் அங்கங்கே பிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். கண்டினியூவாக பேசுகிறேன், தண்ணியும் குடிக்கல காலையிலேருந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து கோயில் போக முடியல. அதுக்குன்னு நான் விழுந்தது காரணம் கடவுள்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப தப்பு. பெருசாக வர்றதை மழை போல் வர்றதை பனி போல் கடவுள் விலக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. நான் மகிக்கிட்ட சொன்னேன், இன்னும் பிரச்சனையே இல்லைடா, டிவி பிரச்சனையாயிருச்சு, இன்னும் எலக்ட்ரிக் ஐட்டம்னா அந்த ஃப்ரிட்ஜு ஒன்று தான் இருக்குது, அதுவும் போச்சுன்னா சோழி முடிஞ்சுது, அதுக்கப்புறம் நமக்கு நல்லது தானே நடக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதனால் நான் உங்களுக்கு வந்து அடுத்து என்ன நல்ல விஷயம்னு சொல்கிறேன். இப்போ டிவிக்கு தான் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டிவி பார்க்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்து அது சரி பண்ண முடியாது, இன்னொன்று டிஸ்பிளேலாம் 20,000க்கு மேலே சொல்கிறாங்க, அந்த 20,000க்கு இன்னொரு டிவி வாங்கிட்டு போயிடலாமேன்ற மாதிரி இருக்குது. எனக்கு டிவியை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இங்கே பாருங்க, இப்போ தம்பி பாப்பா அவங்களுக்கு வந்து அடுத்து இப்போ ஸ்கூல் போவாங்க, திருப்பி அடுத்து 1.5 மாதம் லீவு. இந்த 1.5 மாதத்தில் டிவி இல்லைன்னா எங்களால் சமாளிக்கவும் முடியாது. கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அப்புறம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ அதனால் புது டிவி வாங்கினா அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த டிவி எடுக்கிறோன்னு சொல்லி. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு லைஃபு. இன்றைக்கி நாங்கள் நல்லா பாடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. பெரிய பெரிய ஆளுங்க வராங்க, ஒரே பக்கன்னு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.